வணக்கம். வெல்கம் டு அனாட்டமி இன் தமிழ். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த தோள்பட்டை மூட்டை நம்ம எல்லா பக்கமும் அசைக்கிறோம். உங்களுக்கே தெரியும், ஒரு மூட்டை அசைக்கணும்னா, அதுக்கு நெறையா தசைகள் வந்து வேலை செய்யணும். அந்த தசைகள் தான் வந்து இழுக்குது இல்லையா? ஒரு போன வந்து ஒரு தசை இழுக்கும் பொழுது தான், நம்ம கைய அந்த அசைவுகள், மூவ்மெண்ட்லாம் நம்ம பண்ண முடியுது. இப்போ இந்த மசில்ஸ வந்து நர்வ்ஸ் தான் சப்ளை பண்ணும் இல்லைங்களா? நம்மளுடைய நரம்புகள் வந்து நம்ம மூளையிலிருந்து அந்த சமிக்ஞைகள வந்து கொண்டு போய் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் வழியா தசைக்கு கடத்தும் பொழுது தான், அந்த தசை இயக்கம் பெற்று, அது மூலியமா நம்ம மூவ் பண்றோம். இப்ப இந்த தோள்பட்டைய சுத்தி நெறைய மசில்ஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த தோள்பட்டை வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் டைப் ஆஃப் சினோவியல் ஜாயிண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பந்து மூட்டு அ வகைரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மூட்டு இது. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியுது. இதுதான் வந்து சாக்கெட். இந்த லினட் ஃபார்ஸ சாக்கெட்டு. இது வந்து பாலு. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய மூவ்மெண்ட் இதுல பாசிபிள் இல்லைங்களா? ஃப்ளெக்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அ இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இல்லைங்களா? இப்ப நம்ம இத வந்து ஸ்கெலிட்டன கண்டு கொஞ்சம் தூரம் இருக்குங்க. ஸோ, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலிவேஷன், டிப்ரெஷன், ப்ரொட்ராக்ஷன் பண்ணலாம். இந்த ஸ்கேப்புலா கொஞ்சம் மூவ் ஆகும். இது ஸ்கெலிட்டன்ல எல்லாம் டைட்டா ஃபிட் பண்ணியிருக்கனால வராது. இல்லாட்டி ஸ்கேப்புலா இங்க ஸ்லைட் ஆகும். நீங்க கைய அதனால தான் முன்னாடி போய் ரீச் பண்ண முடியுது. ஸோ, ப்ரொட்ராக்ஷன், ரிட்ராக்ஷன் இந்த மாரி எல்லா மூவ்மெண்ட் இருக்கு. அப்ப இத சுத்தி நெறைய தசைகள் இருக்கு. இந்த தசைகள்லாம் வந்து எந்த நரம்புகள் சப்ளை பண்ணுது அப்படிங்கிறத சுருக்கமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு இத புரிஞ்சுக்கவும் வசதியா இருக்குன்ற ஒரு அடிப்படையில தான் இத நான் இப்படி சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய கைக்கு வரக்கூடிய இந்த நரம்புகள பெரும்பாலும் செய்யக்கூடியது வந்து பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். பிளெக்ஸஸ் அப்படின்னா இன்டர் கனெக்ஷன். இப்போ வந்து 2 நர்வ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த 2 நர்வ் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகி அப்புறம் பிரியுதுன்னா, இந்த மாரி இன்டர் கனெக்ட் ஆகுது பாருங்களேன். இந்த மாரி இன்டர் கனெக்ட் ஆகுறதுக்கு பேர் தான் பிளெக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரேக்கியம்னா அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி. இப்போ இந்த C5லேருந்து T1 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 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 எல்லோ மஞ்சள் கலர்ல நீங்க இங்க பார்க்குறீங்களா? அதுதான் வந்து ஸ்பைனல் நர்வ்ஸு. இப்ப இந்த C5லேருந்து T1 வரைக்கும் வரக்கூடிய நர்வ்ஸ் வந்து இந்த இந்த ஆக்சிலான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்குள்ள வந்து ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு கொண்டு, அதுக்கப்புறம் அது வந்து கையில இருக்கக்கூடிய அந்த ஃபுல் அ நம்ம பிரேக்கியம்னா இந்த பகுதிய குறிக்கும் அனாட்டமில. ஸோ இந்த பகுதியில வந்து இந்த மொத்த நம்மளுடைய கைக்கும் நர்வ் சப்ளை பண்றது தான் பிரேக்கியல் பிளெக்ஸஸ். இப்போ இந்த ஷோல்டருமே வந்து நெறையா இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஷோல்டர்ல ஆக்ட் பண்றதுனால, இதுல நெறைய நரம்புகள் வந்து பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து வரும். அது இல்லாமலும் ஒரு சில நரம்புகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து அ என்னன்னு நம்ம என்னென்ன நரம்புகள்னு மொத்தம் பார்ப்போம். மொத்தம் வந்து நான் வந்து ஒரு 11 நர்வ்ஸ் அதாவது 11 நரம்புகள பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டேன். அந்த 11 நரம்புகள் தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா தசைகளுக்கும் என்ன நர்வ் சப்ளை அப்படின்றது தெரிஞ்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்சஸரி நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சஸரி நர்வ் நான் இங்க எழுதுறது வந்து கூட உங்களுக்கு கடைசியா இந்த வீடியோ முடிவுல நான் உங்களுக்கு சில வினாடிகள் காட்டுறேன். நீங்க இங்க கவனமா பாருங்க. அ இப்போ ஆக்சஸரி நர்வ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஷோல்டர வந்து இப்ப நம்ம வந்து அ எலிவேட் பண்ணும். அ அப்புறம் வந்து திரும்ப இந்த ஸ்கேப்புலா கொஞ்சம் மேல போயிடுச்சுன்னா, திரும்ப அத புடிச்சு கீழ இழுத்து அதோட பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரது அந்த மாரி. இந்த இடத்துல இப்ப நான் வந்து சும்மா அந்த பைப் கிளீனர் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு அவுட்லைனுக்காக வைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு மசில்னு வச்சுக்கோங்களேன். இந்த மசில் வந்து அப்புறம் இப்படி வந்து இங்க வரும். அதே மாரி இந்த பக்கமும் வந்து இப்படி வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ட்ரெபிசாய்ட் ஷேப்ல இருக்கும். அதனால அந்த மசிலுக்கு பேர் வந்து ட்ரெபீஷியஸ் அப்படின்னு பேரு. அந்த ட்ரெபீஷியஸ் மசில் வந்து இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4 சைடு இருக்கும். 4 பக்கம் இருக்கும். இப்படி இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? அந்த ட்ரெபீஷியஸ் மசிலுக்கு வந்து ஒரு நரம்பு சப்ளை பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து வராது. அது ஒன் ஆஃப் த கிரேனியல் நர்வ்னு சொல்லுவோம். ஸ்பைனல் நர்வ்ஸ், கிரேனியல் நர்வ்னு பிரிக்கலாம். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்றது இந்த மாரி மஞ்சளா நீங்க பார்க்குறதெல்லாம் ஸ்பைனல் நர்வ்ஸ். நம்ம பிரெயின்லேருந்தே வர்றத கிரேனியல் நர்வ்னு சொல்லுவோம். இப்ப கிரேனியல் நர்வ் 11 சொல்லக்கூடியது தான் ஆக்சஸரி நர்வ். அந்த நர்வ் பார்த்தீங்கன்னா, நம்ம மெடுல்லா ஆப்லகன்டா இந்த பகுதியில ஸ்பைனல் கார்ட் ஆரம்பிக்கல. இந்த பகுதி கிட்ட ஆரம்பிச்சு இது என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நர்வ் ஆரம்பிச்சு மேல் நோக்கி போகும் ஃபர்ஸ்ட்டு. இந்த ஃபொராமன் மேக்னம் வழியா போயிட்டு, இந்த ஸ்கெலட்டல்ல இங்க ஒரு ஹோல் இல்ல. இருந்தா நான் திரும்ப வளைச்சு கொண்டு வர முடியும். திரும்ப இது வழியா இறங்கும். அப்ப இந்த மசில் கரெக்ட்டா அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ, அதனால என்ன ஆகும்னா, அந்த அந்த நர்வ் தான் வந்து இந்த மசிலையும் சப்ளை பண்ணும். ஸோ, ட்ரெபீஷியஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அதாவது வந்து இந்த ட்ரெபீஷியஸ் மசில் வந்து நம்ம ஷோல்டர் அப்படி எலிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். திரும்ப இந்த கீழ இருக்க அதாவது அதில நெறைய ஃபைபர்ஸ் இருக்கு. சுப்பீரியர் ஃபைபர்ஸ், மீடியல் ஃபைபர்ஸ், மிடில் ஃபைபர்ஸ் அண்ட் இன்ஃபீரியர் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லலாம். இது மேல உள்ளது வந்து என்னாகும், அது வந்து கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் உங்க ஸ்கேப்புலா இப்படி இழுக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா?
இப்போ இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதே மாதிரி நடுவுல கொஞ்சம் இது இப்படி விலகி போயிடுச்சுன்னா, திரும்ப இதை ரீசெட் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் ஒர்க் ஆக போகுது. அதே மாதிரி இங்க இருக்க ஃபைபர்ஸ் வந்து திரும்ப அந்த இன்ஃபீரியர் எட்ஜை பிடிச்சி இங்கே கீழே இழுத்து கரெக்டாக வச்சு பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வேறு வேறு பகுதி வேறு வேறு ஆக்ஷன்ஸ் பண்ணும். ஆனாலும் மொத்த மசிலுமே ஒரு நர்வ் தான் சப்ளை பண்ணுது. அந்த நர்வ் வந்து அப்படியே அது வளைஞ்சு இவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் வரும். அந்த ஃபைபர் மசில் இருக்க லென்த்துக்கு அந்த அந்த நர்வ் வந்து இப்படி குறுகலாக வரும். அதுக்கு பேர் ஆக்சஸரி நர்வ். அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிற நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பகுதியில் இந்த இப்போ இங்கே இந்த ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு பாருங்க. இந்த பகுதியில் தான் ஊசியெல்லாம் போடுவாங்க இல்லையா? அதனால இந்த பகுதியில் வந்து ஒரு டெல்டாய்டுன்னு ஒரு மசில் இருக்குது. அது வந்து ஷேப்னால அது டெல்டாய்டுன்னு சொல்கிறோம். இப்போ அதோட ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்பகுதியிலேருந்து இப்படி வந்து இப்போ நான் விரல் வைக்கிற இடத்துல அந்த மசில் ஒட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஃபைபர்ஸ் இப்படி வந்து ஒட்டும், கொஞ்சம் ஃபைபர்ஸ் இங்கேருந்து வந்து ஒட்டும், கொஞ்சம் ஃபைபர்ஸ் இப்படி பின்னாடிலேருந்து வந்து ஒட்டும். ஒட்டுறது ஒரே இடம் தான், ஆனால் ஃபைபர்ஸ் எல்லா டைரக்ஷன்லையும் ரன் ஆகும். இந்த முன்பக்கத்தை ஆன்டீரியர் டெல்டாய்டுன்னு சொல்லுவோம், இதை லேட்ரல் டெல்டாய்டு, இதை போஸ்டீரியர் டெல்டாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெல்டாய்டு மசிலுக்கு வந்து இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் நான் சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து எல்லாம் ஃபார்ம் ஆகி வரும்னு. அது வர்றப்போ ஒரு நர்வ் வந்து இப்படி இந்த இந்த ஹியூமரஸோட சர்ஜிக்கல் நெக்கோட பேக் சைட்லேருந்து இப்படி வரும். ஓகேங்களா? இப்படி இப்படி வரும். ரொம்ப அக்யூரேட் கிடையாதுங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்படி இப்படி இந்த இது பிளெக்ஸஸ்லேருந்து வந்து இப்படி பின்பக்கம் வழியாக இப்படி வரும். வர்றப்ப இந்த மசில் இங்கே தான் இருக்குது. எது? நம்ம டெல்டாய்டு மசில் இங்கே இருக்குது. ஸோ இந்த நர்வ் வருது பாருங்கள், இந்த நர்வுக்கு பேர் வந்து ஆக்சிலரி நர்வ்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பார்க்குற 2வது நர்வ், ஆக்சிலரி நர்வ். ஆக்சிலரி நர்வ்னு நம்ம இதை சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து டெல்டாய்டுக்கு உங்களுக்கு ஆக்ஷன் என்ன நான் சொல்லிடுறேன். முன்னாடி இருக்க ஃபைபர்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் பண்ணும், லேட்டரல் ஃபைபர்ஸ் அப்டக்ட் பண்ணும், போஸ்டீரியர் ஃபைபர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ இந்த நர்வ் ரொம்ப முக்கியம். இது வந்து அதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த நர்வ் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த ஆக்சிலரி நர்வ் வந்து எங்கே வரப்போகுது, இங்கேருந்து இப்படி வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? வர்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுடைய டீரிஸ் மைனர்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மசில் இப்படி போகும், டீரிஸ் மைனர். அப்போ இந்த நர்வ் இப்படி வர்றப்ப ஒரு ஒரு பிரான்ச் வந்து அதையும் இன்னரேட் பண்ணும். ஸோ டீரிஸ் மைனர் கிட்டத்தட்ட நான் அப்படி வைக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி வரும் அந்த மசில் வச்சுக்கோங்களேன், டீரிஸ் மைனர். இப்போ டீரிஸ் மைனரும் இது டெல்டாய்டும் சப்ளைடு பை ஆக்சிலரி நர்வ்னு வச்சுக்கோங்க. இப்போ 3வது நர்வ் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த இந்த முன்னாடி முன்பக்கமாக மசில் இந்த செஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த மசிலுக்கு பேர் வந்து பெக்டரல், இந்த ரீஜனுக்கு பேர் பெக்டரல் ரீஜன் சொல்லுவோம். அதனால இந்த மசில்ஸ்க்கு வந்து பெக்டரலிஸ் மேஜர், பெக்டரலிஸ் மைனர் அப்படின்னு பேர். ஒரு இது ரொம்ப பல்கி மசில், இன்னொன்று வந்து அது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ரிப்ஸ் வந்து ஒரு 3, 4, 5 இதுலேருந்து ஆரம்பித்து குவிஞ்சு இந்த கொரக்காய்ட் ப்ராசஸில் போய் ஒட்டும். அது வந்து பெக் மைனர். அதுக்கு மேலே நல்லா பல்கியாக இருக்கிறது தான் பெக் மேஜர். அந்த மசில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர் ஆடக்ஷனுக்கு, ஷோல்டரோட இன்டர்னல் ரொட்டேஷனுக்கு அதுக்கெல்லாம் பயன்படும். இப்போ இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி திரும்ப இந்த பகுதியில் தான் இந்த நர்வ்ஸ்லாம் இந்த இந்த இதுக்குள்ளே வந்து ஒன்றுக்கு இணைஞ்சு பிரிஞ்சு, அதுதான் நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வீடியோவில் பார்த்தோம். அந்த கார்ட்ஸு டிவிஷன்ஸு எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, ரூட்ஸு கார்ட்ஸு டிவிஷன்ஸ் ட்ரங்க்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் அது வந்து இப்போ அது நர்வாக பிரியும் கடைசியாக. அது பிரியும் போது பார்த்தீங்கன்னா இப்படி வருது பாருங்கள், இப்படி வர்றப்ப இந்த மசில் இங்கே தான் இருக்குது. ஸோ இது பெக்டோரல் ரீஜனுக்கு வர்றதுனால 2 நர்வ் வரும். ஒன்று வந்து மீடியல் கார்ட் ஆஃப் த பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து வரும், இன்னொன்று லேட்ரல் கார்ட் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து வரும். அந்த 2 நர்வும் இங்கே வந்து அந்த 2 மசிலையும் சப்ளை பண்ணும். பெக் மேஜர், அது உள்ளுக்குள்ள இருக்க சின்ன மசில், பெக் மைனர், 2 மசில் தான் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் போயிடும். ஸோ அந்த 2 மசிலையும் சப்ளை பண்ணுற 2 நர்வ் இருக்குது. ஒன்று மீடியல் பெக்டரல் நர்வ், அது வந்து மீடியல் கார்ட்லேருந்து வரும். இன்னொன்று லேட்ரல் பெக்டரல் நர்வ். ஓகேங்களா? மீடியல் பெக்டரல் நர்வ், லேட்ரல் பெக்டரல் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து இந்த ஷோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெபீசியஸை எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து அண்டர்நீத்தில் பார்த்தீங்கன்னா 2 மசில் வரும். ஒன்று வந்து ராம்பாய்டு, இந்த ஏரியா வந்து ராம்பாய்டு மசில்னு சொல்லுவோம். அந்த மசில்ஸ் ராம்பாய்டு ஷேப்பில் இருக்கிறதுனால ஸோ ராம்பாய்டு மைனர், ராம்பாய்டு மேஜர்னு 2 பக்கமும் இருக்கும். இப்போது இந்த C5 அப்படின்ற அந்த ஸ்பைனல் நர்வ்லேருந்து ஒரு பிரான்ச் வந்து இப்படி வருங்க. இது வந்து அனட்டமிக்லேயே வந்து இது வந்து டார்சல் சைடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது டார்சல் சைடு. இது ஸ்கேப்புலா, இது ஸ்கேப்புலா போன், இது டார்சலில் வருது. அதனால இந்த நர்வுக்கு பேர் வந்து டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ்னு சொல்லுவோம். டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ், இது இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ் வந்து என்னென்ன மசில் சப்ளை பண்ணும்? ராம்பாய்டு மைனர், ராம்பாய்டு மேஜர். அது போக இந்த இந்த வெர்டிபிரல் போன்லேருந்து இந்த பகுதியில் வந்து ஒரு மசில்
இப்படி வந்து ஒட்டும் வச்சுக்கோங்களேன். என் விரல் மாதிரி வச்சுக்கோங்க. என் விரல் மாதிரி வரும் அந்த மசில். அது வந்து அது வந்து சுருங்குச்சுன்னா, இந்த இந்த ஸ்கேப்புலாவ மேல எலிவேட் பண்ணும். அதனால அந்த மசிலுக்கு பேர் வந்து லீவேட்டர் ஸ்கேப்புலேன்னு சொல்லுவோம். இப்ப இந்த நர்வ் வர்ற வழியில இந்த 3 மசில் இருக்கும். லீவேட்டர் ஸ்கேப்புலே, ராம்பாய்ட் மைனர், ராம்பாய்ட் மேஜர். ஸோ இது 3மே சப்ளைடு பை த டார்சல் ஸ்கேப்புலர் நர்வுங்க. அதுதான் 5வது நர்வ். அடுத்து நம்ம பார்க்க போற நர்வ் வந்து சுப்ரா ஸ்கேப்புலர் நர்வ். இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேர்லயே ஒரு சின்ன க்ளூ இருக்கு. சுப்ரான்னா அபவ்னு அர்த்தம். இப்போ இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ல இருந்து வரக்கூடிய அதே நர்வ் தான் இதுவும். அது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இது இது மேல இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து இங்க வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி வருது பாருங்க. இது வந்து சுப்ராஸ்கேப்புலர் நாட்ச்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து இப்படி வந்து இந்த நாட்ச் வழியா இங்க வந்துரும். இப்படி தான் அந்த நர்வ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மசில் இருக்கு பாருங்க. இந்த ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா அதுக்கு மேல இருக்கிறதுனால சுப்ராஸ்பைனேட்டஸ். இது ஸ்பைனுக்கு கீழ இருக்கிறனால இந்த இடத்துல இருக்க மசிலுக்கு பேர் இன்ஃப்ராஸ்பினேட்டஸ். இந்த சுப்ராஸ்பினேட்டஸ், இந்த 2யும் ஒரே நர்வ் தான் சப்ளை பண்ணும். இந்த நரம்பு வந்து ஸ்கேப்புலாவுக்கு மேல ஓடுறதுனால இதுக்கு பேர் வந்து சுப்ராஸ்கேப்புலர் நர்வ். ஓகேங்களா? சுப்ராஸ்கேப்புலர் நர்வ். அப்புறம் வந்து அ இப்போ நம்ம ஸ்கேப்புலாவோட பின்பகுதியில பார்த்தோம். இப்போ ஸ்கேப்புலாவோட முன் பகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் விரல் வைக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து சப்ஸ்கேப்புலாரிஸ் அப்படின்னு ஒரு மசில் இருக்கு. இந்த ஏரியாவுக்கு பேர் சப்ஸ்கேப்புலார் ஃபாசா. அந்த ஸ்கேப்புலோட முன்பகுதி. அந்த குழியில வந்து ஃபில் பண்ற மசிலுக்கு பேர் சப்ஸ்கேப்புலாரிஸ். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய அந்த சேம் பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ல இருந்து வந்து இப்படி அந்த நர்வ் வந்து இப்படி போய் அந்த இடத்துல சப்ளை பண்ணும். இந்த மாதிரி சப்ளை பண்ணுது பார்த்தீங்களா? இந்த சப்ஸ்கேப்புலாரிஸ் சப்ளை பண்ணதுனால அது 2 நர்வ் இருக்கு. ஒன்று கொஞ்சம் அப்பர், கொஞ்சம் மேலேருந்து வரும், அடுத்து கீழே வரும். அப்பர் அண்ட் லோவர் சப்ஸ்கேப்புலர் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 மசிலுமே வந்து இந்த சப்ஸ்கேப்புலர் மசிலை சப்ளை பண்ணும். இது போக இந்த இந்த பின்பகுதியிலிருந்து ஒரு தடித்த மசில் இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த இந்த பகுதியில் ஆரம்பிச்சு ஒரு தடித்த மசில் வந்து ஹியூமரஸில் போய் ஒட்டும். அதுக்கு பேர் வந்து டீரிஸ் மேஜர்னு சொல்லுவோம். நான் இப்போ இந்த மார்க்கரை வைக்கிற மாதிரி அந்த மாதிரி போய் ஒட்டும். கரெக்டாக இந்த நர்வ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த நர்வ் முன்னாடி போகிறப்ப லோவர் சப்ஸ்கேப்புலர் நர்வ் வந்து இந்த மசிலையும் இந்த டீரிஸ் மேஜரையும் சேர்த்து சப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம அப்பர் அண்ட் லோவர் சப்ஸ்கேப்புலர் நர்வ்ஸ் பார்த்துட்டோம். அப்பர் சப்ஸ்கேப்புலர் நர்வ், லோவர் சப்ஸ்கேப்புலர் நர்வ்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க. இன்னொரு 3 நர்வ் தான் முடிக்க போகிறோம். இப்போது இந்த இந்த ரிப்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த ரிப்ஸில் இருந்து ஒரு மசில் என்ன ஆகும்னு ஆரம்பிச்சு இப்படியே போய் இந்த ஸ்கேப்புலோட இந்த மீடியல் பார்டர் முன்பக்கம் ஸ்கேப்புலோட விரல் வைக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியில் அந்த மீடியல் பார்டர் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல போய் ஒட்டும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த மசில்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த சைட் ஆஃப் த ரிப்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு குவிஞ்சு போய் இந்த மீடியல் பார்டர் ஃபுல்லாக ஒட்டுது. இப்போ என்ன ஆகும், அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆனால் இந்த ஸ்கேப்புலாவை முன்னாடி இழுக்கும். இப்போ நான் வந்து இப்படி ஒரு பாக்ஸிங் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுற பாருங்களேன். இப்போ பாக்ஸிங், அதுக்கு இந்த மசிலுக்கு பேரே பாக்ஸர் மசில் தான். ஏன்னா இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்னோட ஸ்கேப்புலா வந்து இப்போ முன்னாடி வருது. அப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த மசில் தான் அந்த ஸ்கேப்புலாவை முன்னாடி இழுக்குது. ஸோ அது வந்து செரேட்டஸ் ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசில். இதுக்கு வந்து இதே மாதிரி நம்மளுடைய பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து ஒரு நர்வ் அப்படி கிளம்பி இப்படி சைடில் வருங்க. இது வந்து தொராசிக் ரீஜன். இந்த நர்வ் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால அப்படியே சைடில் லாங்காக வருது அந்த மசில் இருக்க இடம் வரைக்கும். ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து லாங் தொராசிக் நர்வ். லாங் தொராசிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? லாங் தொராசிக் நர்வ் வந்து 9வது நர்வ். இப்போ 10வது நர்வ் பார்த்தீங்கன்னா தொராக்கோ டார்சல் நர்வ்னு பேர். தொராக்கோ டார்சல் நர்வ். அந்த நர்வ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த பகுதியில் இந்த அடி முதுகு மாதிரி இருக்குல்ல, இந்த பகுதியிலேருந்து ஒரு ஒரு பெரிய மசில் வந்து அப்படியே வந்து இந்த ஹியூமரஸில் ஒட்டும். அதுதான் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மசில், ரொம்ப முக்கியமான ஒரு மசில். லெட்டிஸ்மஸ் டார்சைன்னு சொல்லுவோம். இந்த பகுதி ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃப்ளாட்டான மசில். இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல லைட்டாக ஒட்டி அப்புறம் வந்து இந்த போனில் போய் ஒட்டும். அதுக்கு வந்து பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து ஒரு நர்வ் வரும். ஓகேங்களா? அது வந்து என்ன ஆகும்னா இப்படி இந்த மசிலை நோக்கி இப்படி போகும்.
இப்படி போகும்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த லாங் thoracic இப்படி போகும். இது வந்து கொஞ்சம் இப்படி பின்னோக்கி போகும். இது thoracic பகுதியில வந்து பின்பக்கம் டார்சல் சைடு வர்றதுனால thoraco dorsal nerveன்னு இதை சொல்றோம். இந்த thoraco dorsal nerve இந்த மசில் இப்படி போகுது, இந்த nerve எதிரில் வருது, அது ரெண்டும் மீட் பண்ணி அந்த nerve அந்த மசில் ஃபைபர்ஸை சப்ளை பண்ணுது. அதுதான் வந்து 10வது nerve. இது போக ஒரு 11வது nerve வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொஞ்சம் கம்மியான nerveனே நான் சொல்லுவேன். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த பிரேக்கியல் நம்மளுடைய பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அப்படி வருது. இந்த கிளாவலுக்கு கீழே ஒரு சின்ன மசில் இருக்குங்க. அந்த மசிலுக்கு ஒன்றும் பெரிய ஆக்ஷன்னு கிடையாது. அது ரொம்ப ப்ரொடெக்ஷன் மாதிரியான ஒரு மசில்னு சொல்லலாம். இந்த போனுக்கு அடியில ஒரு சின்ன மசில் இருக்கும். அதுக்கு பேரு பிலோ த கிளாவிக்கிள்ன்றதுனால சப்கிளேவியஸ். அந்த சப்கிளேவியஸ் மசிலுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு நர்வ் இப்படி உள்ள போய் இன்சர்ட் பண்ணும். அதுக்கு பேரு நர்வ் டு சப்கிளேவியஸ். இந்த மசிலோட பேரே தான். இந்த மசிலுக்கு ஒரு நர்வ் போகுது. அதனால நர்வ் டு சப்கிளேவியஸ் அப்படின்னு அதை சொல்லிடுறாங்க. அதுதான் 11வது நர்வ். இந்த 11 நர்வ் தான் இந்த ஷோல்டர் மசில்ஸுக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான நர்வ்ஸு. இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்போ நீங்கள் நர்வ் டு தி ஷோல்டர் மசில்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஏற்கனவே நான் பிரேக்கியல் பிளெக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பிரேக்கியல் பிளெக்ஸஸுக்கும் இதுக்குன்னா இதில் முக்கால்வாசி நர்வ் நம்ம பேசணும் பார்த்தீங்கன்னா அதுவும் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் தான் வருது. இந்த ஆக்சஸரி நர்வ் மட்டும் அதில் கொஞ்சம் அதிலிருந்து வேறுபட்டு கிரேனியல் நர்வாக இருக்கும். ஏன்னா அது ட்ரெப்பீஷியஸ் மசில் சப்ளை பண்ணுறதுனால நம்ம அதையும் ஷோல்டர் மசிலில் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். எதுவும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கருத்துரை பகுதியில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து ஆதரவளிங்க. நன்றி, வணக்கம்.